வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே புரோட்டீன்றது ரொம்ப அவசியம். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கே புரோட்டீன் ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா அந்த புரோட்டீன் மட்டுமே தான் நம்மளுடைய போனுக்கு தேவையான கால்சியம்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு கொடுக்கும். நம்மளுடைய சதை வளர்றதுக்கான ரீசனும் அந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கிறது எதுல அப்படின்னா, நம்ம எல்லாருமே சிக்கனை கொண்டு போவோம். இல்ல நிறைய ராவான நான்வெஜ்ஜஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்து ஃபுல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது, ஆயில் ஊத்தாம டோஸ்ட் பண்ணி பாபிக்யூ பண்ணி சாப்பிடுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதுல தான் அதிகமான புரோட்டீன் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதை விட அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னா அது வெட்டுக்கிளி தான். உதாரணத்துக்கு ஒரு 35, 40 நம்ம இப்ப புரோட்டீன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய உயிரினத்துல இருக்கு அப்படின்னா, இன்செக்ட்ஸ் அதாவது பூச்சிகள்ல அந்த உயிரினத்தை விட ரொம்ப அதிகமான புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வெட்டுக்கிளிலாம் பாத்தீங்கன்னா அங்க 35 அப்படின்னா வெட்டுக்கிளியில 70 இருக்கும். அதனால வெட்டுக்கிளியில புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலயே வெளிநாடுகள்ல குறிப்பா இந்த சைனா மாதிரியான இடங்கள்ல, சைனா, ஜப்பான் இங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த வெட்டுக்கிளியை வறுத்து சாப்பிட்றதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. ஈவன் அது அவங்களுடைய ஸ்நாக்ஸாவும் இருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் அதுல அதிகமான புரோட்டீன் இருக்குன்ற ஒரே காரணம் தான். நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸை பார்க்கும்போது என்னையா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா அதர் சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் பார்க்கும்போது எல்லா பிளானட்டும் ஒரே மாதிரியான சைஸ்ல இருக்கு. அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியான அந்த பீஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா, பட்டாணி அப்படின்னு சொல்லுவோமே, அந்த பட்டாணி எல்லாம் எப்படி ரொம்ப காஸ்ட்லியா வாங்கும்போது வரிசையா ஒரே சைஸ்ல இருக்கும். அதுவே கம்மி ரேட்டுக்கு வாங்கினோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும் இல்லையா. இப்ப கம்மி ரேட்ல வாங்குற அந்த பட்டாணி மாதிரி தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டமும். ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். ஒன்று சின்னது ஒன்று பெருசு அப்படின்னு விதவிதமா இருக்கும். ஆனா அதர் சோலார் சிஸ்டம்லாம் பார்க்கும்போது அதுல ரொம்ப காஸ்ட்லியான பட்டாணி மாதிரி எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கான். எல்லா பேர்டுமே முட்டை போடும் அப்படின்றது நமக்கு தெரியுங்க. அந்த பறவைகள்ல முட்டை போடக்கூடிய அந்த பறவையுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முட்டை ரொம்ப சின்னதா இருக்கும், பறவை ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா கிவி அப்படின்ற ஒரு வகையான பேர்டு மட்டுமே அதோடைய முட்டையை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அம்மாவுடைய பாதி சைஸுக்கு அது முட்டை போடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய சைஸா இருக்கும் அதோடைய முட்டை. ஏன் இப்படி போடுது அப்படின்னா அதோடைய தனித்துவம். எல்லா பறவைகளை விட இந்த கிவி பறவையுடைய முட்டை மட்டும் ரொம்ப பெருசா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெருசா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா அதோட சைஸ் ரொம்ப சின்னதுதான், பட் அது ரொம்ப நியூட்ரிஷன் அதிகமா இருக்கும் அந்த முட்டையில அப்படின்னு சொல்றாங்க. அதன் காரணமா கரெக்டா போய் அந்த போன்ல ஃபிக்ஸ் ஆயிரும். எடுத்தோம்னா பாதி சைஸுக்கு முட்டை இருக்கும், பாதி சைஸுக்கு அந்த பறவை இருக்கும். ஆனா அந்த முட்டையை கம்பேர் பண்ணும்போது இந்த பறவையில இருந்தா வந்துச்சு அப்படின்னு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான ஒரு முட்டை சைஸ் தான் வச்சுக்கோங்களேன். மீதம் இருக்கக்கூடிய பறவைகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த முட்டையை விட 6 மடங்கு இந்த கிவியோடைய முட்டை ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை 20, 1969 இப்பதான் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் முறையா கால் எடுத்து வச்சாரு நிலாவுல. எல்லாருமே ஒரு பெரிய பேச்சு பொருளாக்குனாங்க. இது வரைக்கும் முதல் முதல் மனிதன் கால நிலால வச்சது இவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு சரித்திரத்தையே இவர் வச்சிருக்காரு இல்லையா. இவருடைய ஷூ பிரிண்ட் இன்னுமே நிலால தான் இருக்கு. அந்த ஷூ பிரிண்ட் அழியறதுக்கு தோராயமா ஒரு 10 கோடி வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கணிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல காத்தே கிடையாது, அங்க இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அப்படியே டெபாசிட் ஆன மாதிரியே இருக்கும். அப்போ அவர் வச்ச அந்த காலச்சு இப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. இதுக்கு அடுத்தடுத்தது யாராவது நிலாவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவர் அச்சு இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லலாம். பட் இப்போ வரைக்கும் அவங்க அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. டோட்டல் நிலாவையும் மானிட்டர் பண்ணும்போது அதையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நேஷனல் ஆந்தம் இதை நம்ம சொன்ன உடனே எல்லாருமே எந்திரிச்சு நின்றுணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய கண்ட்ரிக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் அப்படின்றதா உண்மை. இப்படி இருக்கும்போது அந்த நேஷனல் ஆந்தம் எத்தனை பேருக்கு ரொம்ப ப்ராப்பரா தெரியும் அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது. ஈவன் ஸ்கூல் டேஸ்லயுமே அதை நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம். அதை நம்ம படிக்கணும், படிச்சு கரெக்டாக பாடணும் அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு வந்ததில்லை. ஏன்னா அதை நம்ம ஒரு சப்ஜெக்டா எடுக்கவே கிடையாது. அது பாட்டுக்கு ஓடும், நம்ம பாட்டுக்கு நிற்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருப்போம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஸ்பெயின் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்களுடைய நேஷனல் ஆந்தம்ல டோட்டல் வேர்ட்ஸையுமே கட் பண்ணி தூக்கிட்டு வெறும் மியூசிக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய எண்ணமே இந்த நேஷனல் ஆந்தம்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதனால எந்திரிச்சு நின்று வெறும் அந்த மியூசிக்கு ஹம் பண்ணா போதுமே தவிர்த்து அதோடைய லிரிக்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அதுல லிரிக்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது இந்த உலகத்திலேயே ஸ்பெயின் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேஷனல் ஆந்தம்ல முழுக்க முழுக்க வெறும் மியூசிக் மட்டும் வச்சு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.